இனிமே நான் சொல்றதை கேட்டுதான் நீ நடக்கணும். நான் நில்லு, நான் நிக்கணும், ஓடு, நான் ஓடணும். நீ இதை செய் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு அந்த விஷயத்த செஞ்சிடணும். இப்ப போய் கொட்டைக்க பார்த்து இவர் வந்ததுல இருந்து கட்டின புடவைய கூட மாத்தல, அப்படியே உட்காந்துட்டு இருக்க. யூனோ உன்னை இந்த மாதிரி அழுக்கா பாக்குறதுல ஒரு மாதிரியா இருக்கு. அதனால சோ ப்ளீஸ் போய் குளி. அண்ட் இதே மாதிரி தலையெல்லாம் சீவி புடவையெல்லாம் கட்டி அண்ட் அந்த மல்லிப்பூ மஸ்ட். ஓகே, மறந்துடக்கூடாது. இட் லுக்ஸ் குட் ஆன் யூ. இல்லன்னு வையன், பயப்படாத பயப்படாத. ஏய் பயப்படாத. ஏ தேன், தமிழ் தங்கச்சி இல்ல, அதான் சொல்றதெல்லாம் ஷார்ப்பா புரிஞ்சுக்கிறான். This is neat. Good. ஏ தேனு, சத்தம் போடாம அழுமா. தமிழு, தமிழு, என்ன யோசனை? போன் அடிச்சுக்கிட்டே இருக்க, எடுக்காம உட்காந்துட்டே இருக்க. போனை எடுமா. ஹலோ, நான் ஆபீஸ்ல இருந்து குமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் மேடம். நீங்களும் ஜனமாவும் பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ஏகப்பட்ட பெண்டிங் ஒர்க் இருக்கு மேடம். உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா கஸ்டமர்ஸ் எல்லாம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேடம். பதில் சொல்ல முடியல மேடம். ஓகே சார், நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே மேடம். தமிழ், தமிழ், சாரி ஜனமா. பரவாயில்லையே, ஒரு பக்கம் நான் நினைச்ச மாதிரி வர்ஷினி என் மருமகளாயிட்டா, இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ தமிழோட தங்கச்சி கழுத்துல தாலிய கட்டிட்டா. குடும்பம் பழைய மாதிரி உடைய ஆரம்பிச்சிருச்சு. கணேசா, நீ என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியலடா. பெரிய லக் அடிச்சிருக்கடா உனக்கு. விட்டுறாதரா. இந்த குடும்பம் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். என் மகனும் மருமகளோட வாழ்க்கைய மட்டும் சரி பண்ணிட்டு இந்த குடும்பத்தோட எல்லா இடத்துலயும் குழப்பத்தை பண்ணி விட்டுறணும். அதான். எதுக்குப்பா எடுத்து மறைச்செல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க? எடுத்து மேல வைங்க. இருக்கட்டும்டா.
சாப்பிடுங்கப்பா. உங்க மனசுல இருக்கிற வலியும் வேதனையும் இத்தனை வருஷமா கூடவே இருந்து பார்த்திருக்கேன்னா நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை குறைக்கிறதுக்கு நான் வழி பண்ணுவேன். கொஞ்சமா சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லடா. ஏன்பா? இல்ல, நீ பிளான் பண்ணது வேற, ஆனா நடந்தது வேற. அதான். ஆனா வலி ஒண்ணுதானப்பா. வர்ஷினியை நம்ம டார்ச்சர் பண்ணா ஜனாவுக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அதே அளவுக்கு தேன்மொழியை டார்ச்சர் பண்ணாலும் வலிக்கும்பா. ஜனாமா தான் உயிருக்கு சமமா தமிழ் நேசிக்கிறாங்க. தமிழ் அவ குடும்பத்தை அவ்வளோ லவ் பண்றா. அவ தங்கச்சி இப்படி அவஸ்தைப்படுறத பார்த்து தினம் தினம் அவ கண்ணீர் வடிப்பா. அந்த கண்ணீரை பார்த்து ஜனங்கவால் அழுது அழுது அழுது. வாடா. ஏன் புள்ளடா நீ? உன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்தா எந்த தகப்பனும் வாழ்க்கையில தோக்கவே மாட்டான்டா. இல்லப்பா, யானை அடிக்கிறதுனா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லப்பா. அதுக்கான கால நேரம் கூடி வரணும். அந்த மாதிரிதான் இப்ப ஜனாவோட அஸ்திவாரத்துல கை வச்சாச்சு. இனிமே அந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா விழும். சரி, அடுத்து என்னடா பண்ண போற?